அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறும் புதனால் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி முதல் கும்பராசினியர்களான உங்களுக்கு ராஜராஜ யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களுக்கு புதனுடைய இந்த வக்ரம் நிகழக்கூடிய இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்று செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இதனுடைய இந்த வக்ரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்த செவ்வாய் தற்போது ஆட்சி பலம் பெற்று தசம கேந்திரமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம தொழில் முயற்சி என்பது கும்பராசினியர்களான உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. சகோதர ஒற்றுமை நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தகவல் தொடர்புகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையுங்க. குரு தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் கட்டுக்குள் அடங்குங்க. குருவினுடைய பார்வை பெற்ற செவ்வாய் பலம் பெறுவதால் நினைத்த காரியங்கள் முயற்சிகளால் வெற்றி பெற இருக்குதுங்க. வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய தலங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்யும் வாய்ப்பும் ஒரு சிலர் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பாராத வீண் அபவாதங்கள், குறிப்பாக பெண்களால் சில வித்தியாசமான நெருக்கடி ஏற்பட்டு மன அமைதி இழக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லதுங்க. தேவையில்லாம அவர்களுடைய சொந்த விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாங்க. கவனமும் பொறுப்புணர்வும் அவசியம் தேவைங்க. தோல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றால் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. இத்தருணங்கள்ல அடிக்கடி வெளியூர் பயணம் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் அந்த பயணத்தை உங்களால் தவிர்க்க இயலாது. வாகனங்களை அடிக்கடி பழுது நீக்கி வைத்துக் கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இந்த வக்ரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் தன பாக்கியாதிபதியான் குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய கடகராசியில் சஞ்சரிப்பது வருமானம் போதுமான அளவிற்கு இருந்தும் கூட பல வழிகள்ல பண விரயமாகும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. கைப்பணம் எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று நீங்களே வியக்கும் அளவிற்கு
செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. இருந்தாலும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு சற்று ஆறுதலை தருங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் சேமித்து வைத்தது கரையுங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 6ல் குரு ஜீவநதியும் மற்றும் என்றொரு பழமொழியே இருக்குதுங்க. ஆனால் இக்காலகட்டங்கள்ல அவசியமில்லாத செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதம், அந்யோன்ய குறைவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பது, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்ப நலனுக்கு உகந்ததுங்க. திருமண முயற்சிகள்ல அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். தீர விசாரித்த பின்பே வரனை நிச்சயிக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதனுடைய இந்த வக்ரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அன்றாட பொறுப்புகளையும் பணிகளையும் கவனமாக இருப்பது அவசியம். ஏனென்றால் தவறுகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருகிறார். ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள வக்ரசனியும் ராகுவும் மேலும் நிர்வாகத்தினரை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. கூடுமான வரைக்கும் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க உதவுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வக்ரசனியும் ராகுவும் எடுத்து காட்டுதுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இந்த வக்ரத்தின் காரணமாக கலைத்துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் அளவோடு தாங்க கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதனால் வருமானமும் சற்று குறைய தாங்க இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்தால் இத்தருணங்கள்ல கஷ்டப்படாமல் இருக்கலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. தன் கையே தனக்கு உதவி என்பது போல் உங்களுடைய முயற்சிகள் சம்பாதிப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி இருக்கும் இத்தருணங்கள்ல. அது மட்டும் இல்லாம கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பிக்குங்க. அதே போல் மாநில அரசின் ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்கு. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர ஆரம்பிக்க இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் இத்தருணங்கள்ல, அதாவது அக்டோபர் 26ஆம் தேதி முதல் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வித்யாகாரகரான கல்விக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவதால பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக இப்போது எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உழைப்புக்கே விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. இருந்தாலும் துலாம் ராசி சூரிய பகவானுக்கு நீச்ச வீடாக இருப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருந்தாலும் விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்கள் வெற்றி கிடைக்க இருக்கு. கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரசனி ராகுவுடன் இணைந்திருப்பதும் குரு பகவான் ருணரோகம் சத்ருஸ்தானத்தில் வலம் வருவதும் இக்காலகட்ட பெண்மணிகள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.